பிரேம்மல் ஜோ கேரக்டர் நான் பார்த்த வரைக்கும் நான் அதை ஹேண்டில் பண்ணிட்டேன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதை ஹேண்டில் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மைன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. எல்லா வாழ்க்கையும் நமக்கு தெரிஞ்ச விஷுவல்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த 1.5 மணி நேரமாக உங்களை பற்றி எனக்கு ஒரு விஷுவல் இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்கள் விஷுவல் எப்படி இருந்துச்சு, நான் கீழே வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எப்படி பேசியிருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ அதே மாதிரி தான் அந்த ஜோ கேரக்டர் நான் பார்க்கும்போது என் கண்ணு முன்னாடி என்ன நிகழ்ந்துச்சு. ஓகேங்களா? எனக்கு நான் இல்லாத இடத்துல அவங்க என்ன பண்ணதா அவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் எனக்கு தெரியும். இதுக்கு மேலே அதை காட்டக்கூடிய நேர்மை அது ஓன் டிசிஷனாக தான் போகும். ஓகேங்களா? அந்த ஓன் டிசிஷனில் அந்த கேரக்டர் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் அதுக்குள்ளே போகவே இல்லை. ஜோக்கு எதுவுமே தெரியாதான்னு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. ஓகேவா? நான் என்ன சொன்னேன்னா, ஜோ அங்கே எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தா அப்படிங்கிறது அங்கே அந்த வாழ்க்கையை வந்து அவங்க சொன்னதை வச்சு எனக்கு தெரியும். இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட அறிவை வச்சே சில கேரக்டர் நம்ம பார்க்குறது. நம்மளோட அறிவை வச்சு இப்போ என்னோட அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னா, இன்றைக்குள்ள எக்ஸ்போஸ்லாம் வேறு மாதிரி இருப்பாங்க. நம்ம அறிவை வச்சு ஒரு கேரக்டர் பார்க்குறது இருக்குல்ல, அது எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு பார்க்குறது இருக்குல்ல, அது சாத்தியமே கிடையாது. நீங்கள் எல்லா மனுஷனுமே நீங்கள் வந்து நம்மள மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்கிறது இருக்குல்ல. இப்போ எங்கள் அப்பா இருக்காங்க, நான் நீ டைரக்டராக இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கு வரைக்கும் என்னோட வேலையை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது. அவருக்கு தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சென்ஸில் தான் அவர் பேசுவார். ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியும்.